Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த முருங்கை கீரை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் செய்யறதுக்கு இன்னைக்கு 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்து அதை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு இந்த 2 லிட்டர் குக்கர்ல எடுத்துர்க்கேன். இது கூட 1/2 கப் தண்ணியும் ஊத்திருக்கேன். இதுல இப்போ இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 8 ல இருந்து 10 பூண்டு எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு வேணும்னா கூடுதலாவும் மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த குக்கரை மூடி நம்ம ஒரு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வேகிற நேரம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வெந்துருச்சு. இதை நம்ம நல்லா மசிச்சிடணும். ஒரு மத்து இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் சரி, இதை வச்சு இந்த பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் பெருங்காய பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வடவம், இது எல்லாம் போட்டு இது பொரியட்டும். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா வெட்டி அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக வெட்டி தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். இது கூட நீங்கள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்குனீங்கன்னா இந்த சாம்பார் தூள் தீஞ்சு போகாமல் இருக்கும். இதை ஒரு 3 to 4 நிமிஷம் இது குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு பிளேட் அளவுக்கு நான் முருங்கைக்கீரை சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அலசிட்டு பெரிய காம்பெல்லாம் எடுத்துட்டு, சின்ன காம்பு இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப பெரிய காம்பை மட்டும் எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன் நான். இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 5 to 6 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கிடும், நல்லா குக் ஆகிடும். இந்த முருங்கைக்கீரை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ கூட அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா அந்த பருப்பு, இந்த மசாலா, கீரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 6 நிமிஷம் இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. மேலாப்பில் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டான்னா விட்டுறலாம். ஆனால் நெய் சேர்த்தா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இது கூட நீங்கள் வேணும்னா சில காயும் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் இல்லை முருங்கைக்காய் அந்த மாதிரி காய் கூட சில நேரம் சேர்த்து இது செய்வேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபுல்லாக அயர்ன் ரிச்சு. வாரத்துக்கு ஒரு நாள் இது செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.